ஜவஹர் அலி சார், தொடர்ந்து இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் திமுக அதிமுக மேல குற்றம் சாட்டுறது, அதிமுக திமுக மேல குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஜகவுக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு அடிமை கிடைத்து விட்டார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்காரு. அது போதாது என்று புது அடிமைகளை பாஜக தேடி கொண்டிருக்கிறது. எத்தனை அடிமைகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் திமுக ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. அதாவது முதல்ல நம்ம எனக்கு முன்னாடி பேசிய திமுகவினுடைய அடிமையாக துரைபாண்டியன் நிறைய உளறல் விட்டாரு. அந்த உளறுகள் அதெல்லாம் தர்மமா அப்படிங்கறது ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சொன்ன கருத்துல உங்களுக்கு மாற்று இருந்தா அது என்னங்கிறது நீங்க தெளிவுபடுத்துங்க. அதாங்க உளறல் கொடுத்தாருல, அந்த உளறல் நீங்க இதை கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. ஏதாவது பிராக்டிகலா பேசினாரா? இல்ல, அவரு அதிமுக கூட்டத்தை தாவேக்கா கொடி பறக்குது நான் கேட்டேன். அது அதிமுக சேர்ந்தவங்க அப்படிங்கிறாரு, அதிமுக டீஷர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறாரு. கேளுங்க, ஒரு நெறியாளரு ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து உளறாருங்கிறாரு, எரியில நெருப்புல புடுங்குறாருங்கிறாரு, ஒரு அடிமை கட்சிங்கிறாரு. நீங்க ஒரு நெறியாளர் கண்குளிரா அதை காதல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? திமுக சொன்ன கருத்து சார், திமுகவுடைய விமர்சனம் சார், அது திமுகவுடைய விமர்சனம். அதை நான் கேள்வியா முன் வச்சேன் அவர்கிட்ட. நீங்க கேள்வி கேட்கிறீங்க, அவர் வார்த்தையில நான் நோட் பண்ணிருக்கேன், எடப்பாடி வளர்னாருன்னு சொல்றாரு. ஆமாங்க, இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் சொல்றேன், நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொல்லக்கூடிய கருத்து நான் கேட்டு தான் இருக்கேன். இப்போ அவரு கேளுங்க, அப்ப கேளுங்க, குறுக்கிடாதீங்க, கேளுங்க, சொல்லுங்க. அதாவது அவர் சொல்றாரு கூட்டணி, அவர் எப்படி பிஜேபி கூட கூட்டணி சேருவாங்க, அவர் எப்படி சேருவாரு, அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு, இதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு, திமுக கூட தான் கூடா நட்பு கேடாய முடியும்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கலையா காங்கிரஸோட? ஏன் சார்? அதாவது அரசியல்ங்கிறது அரசியல நிரந்தரம் எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அது அரசியல் எது வேணா நடக்கலாம். துரியம்பன் சொல்லியா காங்கிரஸ் எங்களுடைய தொங்கு சதன்னு சொல்லலையா? வைக்க என்ன சொன்னாரு, என்னுடைய பிணம் கூட திமுக கூட்டணிக்கு போய் பெறாது, செத்தாலும் என்னுடைய பிணம் கூட போகாதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் இது இல்லையா? நீங்க திருமாவளவன் என்ன சொன்னாரு, திமுகவும் அதிமுகவும் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் என்று சொன்னாரு. இப்ப குத்தைக்கு எடுத்திருக்கு இல்லையா திமுக கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை. என்ன பேசுறாரு அவரு? சார், ஒரு சம்பவம், ஒரு நல்லா கவனிங்க. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது சதியா அது சம்பவமா என்பதே சிபிஐ விசாரணை செஞ்சாதான் தெரியுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, குளறுபடிகளுக்கு. நேத்து கூட உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரச பார்த்து வேகமா கொட்டுன்னு கொட்டியிருக்காங்க. நீ என்ன ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு எதுக்கு நீ சிபிஐ விசாரணை வேணாங்கிற, கள்ளக்குறிச்சிக்கும் சிபிஐ விசாரணை வேணாங்கிற, அதே மாதிரி இது கிட்னி திருட்டுக்கும் சிபிஐ விசாரணை வேணாங்கிற, நீ அதே மாதிரி இது கரூர் பிரச்சனைக்கும் இந்த வேணாங்கிறன்னு சொல்றிய. அப்ப என்ன இருக்குதுன்னு கேக்குறாங்க. இதுலதான் இததான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முன்னாடியே கேட்டார். இதுல சதி இருக்கும், அந்த சதியை ஒருவர் மீது பழி சுமத்திடக்கூடாது, அதை நீங்க தீர விசாரித்து அதை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பிச்சுட்டு அந்த விசாரணை கமிஷன் போய்கிட்டு இருக்கும் போதே அதனுடைய உயர் அதிகாரிகள் யாருன்னா சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, டிஜிபி லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க போய் ஒரு பேட்டி கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்க? இந்த சம்பவம் இப்படி நடந்தது, அந்த சம்பவம் இப்படி நடந்தது, இப்படி ஆச்சு அப்படின்னு கொடுக்கும்போது இந்த எஸ்ஐடில நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் யாரு? மாநில அரசாங்கத்தின் இப்ப சொன்னக்கூடிய இந்த பேட்டி கொடுத்த அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்யறவங்க. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மேல் அதிகாரிக்கு கொடுத்ததுக்கு மாறாக ஒரு தீர்ப்பு அறிக்கையை கொடுக்க முடியுமா? அதனாலதான் உச்ச நீதிமன்றமே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்தை எடுத்துரைக்காங்க. நீங்க மதுரை பெஞ்சில் தானே விசாரிக்கணும், ஏன் சென்னை பெஞ்சில் விசாரிச்சீங்கன்னா கேள்விகள்லாம் கேட்கறாங்க. இப்ப வருவோம். நீங்க அதனால கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி மாறும். அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நீதிக்காக, தர்மத்திற்காக விஜய்க்கு தோளோடு தோள் நின்று குரல் கொடுத்தார். அது தாவேகா கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியது.
அதுக்கு முன்னாடி அதிமுக கூட அவங்க குறை பேசினாங்க. ஆனால் அதையெல்லாம் நாங்க பொருட்படுத்தல. எங்களுது என்ன தெரியுமா, ஒருத்தரை நீங்க பலிகாடு ஆக்க கூடாது என்பதிலே நாங்க கண்ணு கருத்தா இருந்து சிபிஐ விசாரணை வேணும். அதன் பலனாக என்ன பண்றாங்க, அங்கங்க எங்க பொதுச் செயலாளர் போற கூட்டங்கள்லாம் கொடி பிடிச்சு பனியன் போட்டு போஸ்டர் போட்டு வர்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் வந்திருக்கு? பிஜேபி கூட்டணி சேர்ந்தாலும் பயம், தாவேகா கூட்டணி சேர்ந்தாலும் பயம், சிபிஐ வந்தாலும் பயம். எல்லாத்துக்கும் பயந்து போனீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு லாய்க்கற்றவர்கள். நான் கேட்கிறேன், இப்பொழுது பிஜேபி கூட்டணி இருக்கு. எங்க பொதுச்செயலாளர் என்ன சொன்னாரு, இந்த தமிழகத்துல பாலாறும் தேனாறு ஓடுன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க. ஆட்சிக்கு இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் நாசமாக்கிட்டீங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு, கள்ளச்சாராயம், போதை, கஞ்சா எல்லாம் போச்சு. கடன் 10 லட்சம் கோடிக்கு ஆயிடுச்சு. கிட்னியை திருடுறீங்க, லிவரை திருடுறீங்க, எல்லாத்தையும் திருடுறீங்க. அப்படி இருக்கும்போது விலைவாசி உயர்ந்து போச்சு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலே தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு கட்சி ஆட்சி திமுக என்பதை நிலைநிறுத்தி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மகா கூட்டணி அமைன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் பயம்? நீங்க தான் ஊர்ல உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா சார்? சார் இது அமையுமா அமையாதான்னு எங்க பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பாரு. அமையும் அமையாதுன்னு பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய முடிவு எடுப்பாங்க. ஆனால் தொண்டர்கள் விருப்பமா இருக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஜவஹர்லால் சார் ஒரே ஒரு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஒரு முதலமைச்சரா இருந்தவர், ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர், ஒரு கொடியை தூக்கிட்டு யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, அது அதிமுகவா திமுகவா இருக்கட்டும், கொடியை தூக்குன உடனே கொடியை உயருது பார், கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டோம் பாருன்னு சொல்றதுங்கிறது ஒரு தலைமை பண்புக்கு உரியதானது தானா? அது நீங்க நியாயம்னு நினைக்கிறீங்களா? விடுங்க உங்களுக்கு அனுமதிச்சேன், கேளுங்க, என் நேரத்துல குறுக்கிடாது. அதாவது ஒரு பண்புள்ள தலைவர் தொண்டர்களை மதிக்கக்கூடிய தலைவர், அவர்களை என்கரேஜ் பண்றாரு, அவர்கள் எழுச்சியை கொண்டாடுறாரு. நீங்க கூட்டணி அன்னைக்கு தாவேகா கட்சியை பத்தி பேசினாரா? நான் உளறல, கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன் சார். நான் உளறல, கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன். நீங்க பிஜேபியோட அங்க கம்ஃபர்ட்டபிளா இல்ல, இன்னொரு கூட்டணி சேர்றதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். துரைபாண்டி சார் கருத்து முடிச்சிட்டோம். அடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க அவர் ஒரு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராகவே இன்னொரு செய்தி தொடர்பா பேசுறாரு. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் நம்ம மதிவானன் பதில் கொடுக்க போறாரு. அது கொடுக்கட்டும். அதுக்குள்ள ஏன் ஒரு பதட்டம், பயம்? சொல்லுங்க. அதே திமுக அடிமைன்னு சொல்றது நாகரிகமா? திமுகவின் அடிமை விஷயமா? நீங்க தான் சொன்னீங்க பிஜேபியினுடைய அடிமைன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல. நீங்க சொன்னீங்க பிஜேபியினுடைய அடிமையாக அதிமுக இருக்குன்னு நீங்க ஆரம்பத்துல. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பிஜேபிக்கு அடிமையா இல்லைன்னா அன்வர் ராஜா ஏன் உங்களை விட்டு போனாரு? பிஜேபிக்கு நீங்க அடிமையா இல்லைன்னா அன்வர் ராஜா ஏன் போனாரு? 2021 அவரை ஏன் கட்சியில அடுத்த சுற்றுல கட்சியில இருந்து ஒருத்தர் இருப்பாங்க, போவாங்க, சுயநலத்துக்கு போவாங்க. திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பேர் அதிமுக கட்சிக்கு வந்தாங்க? இதெல்லாம் அவங்களுடைய நலனை பொறுத்துக்கு. அவர் போயிட்டதுனால அடிமை அர்த்தமா? ஏங்க நீங்க அடிமை இருந்து தானங்க நீங்க ஒரு அரசு ஊழியர். அந்த அரசு ஊழியரை பத்தி எனக்கு தெரியும். முதல்ல பழைய புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது யாருங்க? 2011 மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வரும்போது அதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட கட்சி திமுக. சார் அவர் கொஞ்சம் ஐடியா இருக்கு, சொல்லுங்க சார். என்ன சார் இது? சரி, முடிங்க சுருக்கமா முடிங்க சார். அடுத்த ரவுண்ட் பேசுவோம். அடுத்த சுற்றுல என்ன சார், நான் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன சார்? அதனால ஒரு அரசு ஊழியரா எதை பேசணும். நான் ரெண்டாவது, இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு கட்சியினுடைய ஆதரவு கிடைக்கணும். நீங்க பயப்படுறீங்க, உங்களுக்கு பயம் நந்து விட்டது. இரண்டாவது, இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டுகள் விஜய்க்கு போகுது, தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுடைய ஓட்டுகள் விஜய்க்கு போயிரும். அதனால கூட்டணி சேர்ந்துட்டா நம்ம 91ல
நமக்கு எப்படி 2 சீட்டு கிடைச்சது? 2011 எப்படி 23 சீட்ல மெஜாரிட்டி, அதாவது எதிர்கட்சியா கூட வர முடியல, அந்த நிலைமை மீண்டும் நமக்கு உருவாயிடுங்கிற உங்களுக்கு பயம் வந்திருக்குது. அந்த பயத்தின் காரணமா நீங்க ஏதோ நீங்க தொண்டர்கள் விரும்புறாங்க நீங்க சொல்றீங்க சார், தொண்டர்கள் விரும்புறாங்க சொல்றீங்க. ஆனா விஜயே ஒரு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு, எப்படிப்பட்ட கட்சி இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் இருந்த கட்சி இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களே வேதனையில குமுறாங்க அப்படின்னு சொன்னாரு. சார் நான் தான் ஏற்கனவே எடுத்துக்காட்டு சொன்னேன். வைகோ என்ன சொன்னாரு, என்னுடைய பிணத்தினுடைய வாடை கூட திமுக பக்கம் போகாதுன்னு சொன்னாரு. சூழ்நிலை சார், ஒரு சூழ்நிலை, கட்சி இன்றைக்கு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது அவரை பலிகாட ஆக்கி இந்த அரசாங்கம் அவரை ஒரு பெரிய வேதனைக்குள்ள ஆக்கி இருக்காங்க. அதுக்காக நாங்கள் தோள் கொடுக்க இருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலை தான் அவருக்கு இருக்கு தவிர, நீங்கள் எப்பவுமே ஒரு கட்சிக்கு எப்பவுமே நிரந்தர நண்பனில் அரசியல் கட்சியில இருக்கிறவரு அரசாங்கம் சார் நான் சொல்லி முடிக்கிறேன் சார். ஏன் சார் ஒரு குறுக்கிட்டு என்ன சார் இது? ஏன்னா வெளியில இருந்து பேசுறேன், என்ன பேசணும்னே எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவர் என்ன பேசுறாரு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன், நண்பர்கள்கிட்ட கேக்குறேன், அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. RSS ஒரு சிறந்த இயக்கம் என்று கருணாநிதி சொன்னாரா இல்லையா? நீங்க இப்படி சொன்னீங்கன்னு இப்ப சொன்னீங்கன்னா, அதே சங்கியா இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், அதே சங்கின்னு நீங்க சொல்லக்கூடிய ராம்நாத் கோவிந்த வச்சுதானே நீங்க சட்டமன்றத்துல கருணாநிதியினுடைய படத்தை திறந்து வச்சீங்க. நீங்க மோடி நல்லவர், வல்லவர், சிறந்தவர்னா கருணாநிதி சொல்லி இருக்காரா இல்லையா? சரி பேசுவோம் சார். ஸ்டாலின் அவர்கள் 15 நிமிஷம் மோடி அவர்களை தனியா சந்திச்சு பேசினாரா இல்லையா? சரி பேசுவோம். விட்டுட்டு நீங்க அப்ப அவர் இப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினாரு, இப்படி எப்படி கூட்டணி அமையும், அதெல்லாம் நீங்க கணக்குல. அரசியல் கணக்கு என்பது அந்தந்த நிமிடங்கள் முடிவெடுக்கும். நிமிடத்துக்கு அடுத்த சுற்றுல பேசுவோம்.